ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे। रामचन्द्रगुणास्वादपरमानन्दनिर्भरम् श्रीत्यागराजयोगीन्द्रदेशिकेन्द्रमुपास्महे। சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் திருவாரூரிலே தோன்றி திருவையாற்றிலே குடியேறி பல பல கீர்த்தனைகளை எல்லாம் நமக்கு தந்து அருளியிருக்கின்றார். வால்மீகியே தியாக பிரம்மமாக மீண்டும் மறுபிறவித்து வால்மீகி வடமொழியிலே ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களாக செய்தது போல 24,000 கிருதிகள் தியாகராஜ சுவாமிகள் செய்தார் என்பது ஒரு விதமான வரலாறு. இருப்பினும் நமக்கு கிடைப்பது கிட்டத்தட்ட 700 கீர்த்தனைகளுக்குள்ளதான் கிடைக்கிறது. பல அரிய ராகங்களிலே பாடியிருக்கின்றார். பக்தி ரசம் ஆகின்றதான பரிமளம் வீசக்கூடியதான பாடல்கள் பல பல அவரால் இயற்றப்பட்டவை. ராமனையே ஆராத்திய தெய்வமாக கொண்டு ராமனிடத்தில் அபரிமிதமான பக்தி கொண்டு ராமனை பற்றி பல பாடல்கள் பாடியிருந்தாலும் இதர தெய்வங்களை பற்றியும் அவர் பாடுகின்றார். சிவபரமான கீர்த்தனைகள், அம்பாளை குறித்து பாடல்கள் இப்படியெல்லாம் பாடியிருக்கார். க்ஷேத்திர கிருதிகள் என்ற வரிசையிலே லால்குடி, திருவொற்றியூர், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இப்படி பல ஊர்களிலே சென்று அங்கும் பாடியிருக்கின்றார். தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனைகளை நாம் பார்த்தோம்னா உலகியலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பல தத்துவங்கள், உண்மைகள் இவற்றையெல்லாம் பக்தி என்ற உணர்வோடு கலந்து நமக்கு அழகான முறையிலே கொடுத்திருக்கின்றார். இதற்கு முன்னாலே நாம் பார்த்த ஒரு 4 விதமான ஒரு வரிசை கிரமத்திலே ராமநாமத்தின் பெருமைகளை கூறக்கூடிய பாடல்கள், ராம பக்தியினுடைய பெருமைகளை கூறக்கூடிய பாடல்கள், நாதோபாசனைக்காக அவர் பாடிய பாடல்கள், சீதாராமன் இருவரையும் சேர்த்து அவர் அனுபவித்த பாடல்கள், இந்த வரிசையில நாம பார்த்தோம். இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய பாடல்கள் மிகவும் பிரபலமாக பாப்புலரா இருக்கக்கூடிய சில கீர்த்தனைகளை இன்னைக்கு எடுத்து அந்த கீர்த்தனைகளிலே அவர் கூறியிருக்கின்ற பொருள்களை, விளக்கங்களை எல்லாம் பார்க்கலாம். பிரகலாதன் பக்திக்கு 9 விதமான மார்க்கங்கள் என்று பாகவதத்தில் விசேஷமாக சொல்றாரு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று இந்த 9 விதமான படிக்கட்டுகள் பக்தி சாஸ்திரத்திற்கு 9 வித பக்தி மார்க்கங்கள் கூறினார். இந்த 9 விதமான பக்தி மார்க்கங்களுக்கும் பாடல்கள் பாடியிருக்கின்றார் தியாகராஜ சுவாமிகள். அந்த கீர்த்தனைகள் நாம் ஏற்கனவே பார்த்ததில் வந்துருத்தோம். நேமா ஸ்ரவணம்னா அதுக்குன்னு ஒரு பாட்டு, கீர்த்தனம் அதுக்கு ஒரு பாட்டு, ஸ்மரணம் அப்படின்னு வரைச்சு ஸ்மரணே சுகமும், பாதசேவனம் ஸ்ரீராம பாதமா, இந்த பாடலாம் முன்னால பாட்டு பார்த்திருக்கோம் நான். ஆக இதுகாரும் பார்க்காத பாடல்கள் தியாகராஜ சுவாமியுடைய பாடல்களே பிரபலமான பாடல்கள். சிலவற்றை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தியாகராஜ சுவாமி ராமனோடு நித்தியப்படி பேசுகின்ற மொழியே சங்கீதம் தான். நாள் தவறாம அவருக்கு பூஜை செய்வார். காலம்பர தூங்கி எழுந்திருப்பதற்காக ஒரு பாட்டு, எழுந்திருன்னு சொல்வதற்கு பாட்டு பாடுவார். சாப்பிட சொன்னா அதுக்கு ஒரு பாட்டு, பாட்டு தான் அவருக்கு மொழி. அதே மாதிரி பாலு சாப்பிடுன்னா ஆரோக்கியம் பெயர் ஒரு பாட்டு, வெத்தலை போட்டுக்கன்னா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவார். தூங்கணும்னா உய்யால லோக வையான் தூங்குறதுக்கு பாட்டு பாடுவார். அந்த கிரமத்திலே உபச்சாரங்களை எல்லாம் அவருக்கு அருளுகின்றார். அதுக்கு ஒரு பாட்டு பாடுறார் பைரவி ராகத்தில். விசிறியை கொண்டு வச்சுண்டு பாக்கி சத்திர சாமரமான் போன்ற உபச்சாரங்களை எல்லாம் வைத்து தியாகராஜ சுவாமிகள் ராமனுக்கு அர்ப்பணிக்கின்றார். அந்த ரீதியில அமைந்த பாட்டு இது. உபச்சார மூலன்னு சே கொனவைய உரகராஜ శయన உபச்சாரமுலனு சேக்குனவையா உரகராஜ சயன, இது பல்லவி. இது அதாவது ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டவனே உரகராஜ சயனா, என்னுடைய உபச்சாரங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனை பிரார்த்திக்கச்சே அனுபல்லவியில விசேஷமாக அவன் அட்ரஸ் பண்றார். ஆச்சரியமா, சப்பல கோட்டி நிபம்பரதர ஸ்ரீ ஜானகி பதி दयचे
చేసినాదు ఉపచారములను చేకొనవయ్య ఉరగరాజ శయన ಚಪಲ ಕೋಟಿ ನಿಭಾಂಬರದರ மின்னர் கூட்டங்களை எத்ததான ஒளிபுருந்திய பீதாம்பரத்தை தரித்தவனே ஸ்ரீ ஜானகிபதி ஜானகி மனாளா தயஜேசி நாது தயை புரிந்து நான் அளிக்கக்கூடியதான உபச்சாரங்களை உபச்சாரமுலனு சேக்குனவையா இந்த உபச்சாரங்களை நான் ஏத்துக்கணும். அவனை மேல சொல்றார், உலகத்தை எல்லாம் படைத்து காத்து லீலா வினோதமாக எல்லா காரியத்தையும் செய்யறவனி, எல்லாத்துக்கும் சூத்திரதாரியா இருக்கிறவனி சொல்றாங்க. கபட்ட நாட்டக சூத்திரதாரிவை காமித பலமூலு சங்கே ராம அபரிமித நவரத்னமுலு போதிகின అపరంజి గొడుగు నీకే తగునయ్యా ఉపచార ములను చేకొనవయ్యా ఉరగరాజ శయన కపట నాటక సూత్రధారివై కపట నాటక సూత్రధారియాய் காமித பலமுல சங்கே ராம வேண்டிய பலன்களை தருபவன் நீ ராமா அபரிமித நவரத்னமுலு பொதுக்கின நவரத்னங்கள் இழைத்ததான அப்பனஞ்சி கொடுக்கு நீக்கேத்துக்கணையா தான் நவரத்னங்கள் இழைத்ததான இந்த பொன்மயமான குடை இருக்க இந்த வேற யாருமே இதை சூடுவதற்கு தகுதி படைத்தவர் இல்ல, அது உனக்கே தகும், உனக்குன்னு ஏற்பட்டது. ஆகினால நீ என்ன பண்றேன்னா அந்த உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபச்சாரமுலனு சேக்குனவையா. அடுத்தாவது சரணத்தை சொல்ற, ஜாஜுலு சம்பங்குலு மருவபு விரஜாஜுல குருவேரு வாசலனு விராஜமான மகு వ్యజనము త్యాగరాజ వినూత నీకే తగునయ్యా ఉపచారములను చేకొనవయ్యా. ஜாஜுலு சம்பங்குலு வரிச உயர்ந்த புஷ்பங்களை ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். மல்லிகை, சம்பங்கி, மருவருங்கிற மரு, இருவாட்சி, ஜாதிப்பூ, குருவேறு அதாவது வெட்டிவேறு இவற்றால் செய்யப்பட்ட இந்த வாசனை உள்ளதான விசிறி. இந்த தியாகராஜன் வழங்கக்கூடிய ஹே ராமா, இந்த விசிறி இருக்க இந்த கைங்கரியத்தை நான் உனக்கு பண்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட உயர்ந்ததான புஷ்பங்களாலே நிர்மாணிக்கப்பட்டதான இந்த விசிறி இருக்க அது உனக்குத்தான் தகும், நீக்கே தகுன் ஐயா. ஆகியனால உபச்சார முலனு சேக்கனோவையா உரகராஜ சயனா, இந்த உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதிசேஷனிலே பள்ளி கொண்ட ராமச்சந்திர பிரபுவே என்று விசேஷமா இந்த உபச்சாரங்கள்லாம் இந்த பைரவி கீர்த்தனில் சொல்லிட்டு இருக்கார். ராமாயணத்தில் உயர்ந்ததான ஒரு கட்டத்தை இங்க பின்னணியா வச்சு ஒரு பாட்டு பாடுறாரு இங்க. அதாவது பம்பா தீரத்திலே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு வருகின்ற வழி மதங்கரிஷியுடைய ஆசிரமத்திலே சபரிக்கு அனுகிரகம் செய்துவிட்டு பம்பா நதி தீரத்துக்கு வந்து சேர்றா. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயன் சுக்ரீவனாலே அனுப்பப்பட்டு இந்த ராமலட்சுமணர்கள் யாருன்னு பார்க்க வேண்டும் என்பதற்காக மாறு வேஷத்தில் வந்திருக்கா. கபி ரூபம் அதாவது குரங்கு ரூபத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பிக்ஷு ரூபத்திலே ஒரு பிரம்மச்சாரி ரூபத்திலே வந்தான் என்கின்றார் வால்மீகி. வந்தவன் சுக்ரீவனுடைய மந்திரியாய், சுக்ரீவனுடைய ஆசானாய், சுக்ரீவனுக்கு அனைத்துமாய் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் வந்து ராமலட்சுமணர்களை வணங்கி தான் யாருன்னு தன்னை பத்தி எல்லாம் அவட்ட விசேஷமாக அறிமுகங்கள்லாம் பண்ணுகிறார். பண்ணி முடிச்ச உடனே ராமனை பார்த்து நீங்கள் யாருன்னு அவளுடைய விற்த்தாந்தத்தை கேட்டாருங்க. ராமன் நேரடியாக ஆஞ்சநேயனுக்கு பதில் சொல்லல. லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா நீ இவருக்கு பதில் சொல்லுங்கிறாருங்க. பிரத்யபாஷஸ்வ சோமித்திரே, இது வால்மீகி ஸ்லோகம். இது என்ன காரணம்? இந்த இடத்துல ஒரு விசேஷமான ஒரு அரசியல் ரீதியில இது கொண்டு போறார். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஆச்சரியமாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்ட் எப்படின்னு கேட்டா,
ஆஞ்சநேயன் வந்தவன் சுக்ரீவனுடைய மந்திரி என்ற முறையிலே மாறுவேஷத்திலே வந்து தன்னை மறைத்துக் கொண்டு ராமன் யாருன்னு பார்க்கணும், வேவு பார்ப்பது போல ஸ்பை மாதிரி வந்திருக்கான். அவனுடைய பேச்சை ரசிக்கிறார் ராமன். நான் ரிக்வேத வினீதஸ்ய, நான் யஜுர்வேத தாரிணா, நான் சாமவேத விதுஷா, சக்கியமேவம் பிரபாஷித்தும் நியூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் என்றெல்லாம் சொல்லி அதையே கம்பன் சொல்லச்சே, சொல்லின் செல்வன் இவன் யார்களோ விரிஞ்சனோ விடைவில்லானோ என்றெல்லாம் இவன் நன்னா பேசுறானே, சொல்லின் செல்வனா இருக்கானே இவன் யாரு என்றெல்லாம் கேட்டார். அவருடைய பேச்சை ரசிச்சார்னு இங்க ராமாயணத்தில் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ராமன் ஆஞ்சநேயனிடத்திலே தானே நேரடியாக பேசாமல் இலக்குவனை விட்டு பேச சொல்றாருங்கிறது இங்க வரலாறு. என்ன காரணம்னா, இங்க அவன் தன்னை மந்திரி மாறி மாறு வேஷத்திலே சுக்ரீவனுடைய மந்திரி என்ற முறையில வந்தான். லட்சுமணா, எனக்கு நீ மந்திரி ஸ்தானத்தில் இருக்க, ஆகினால அவனோட நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு பேசுங்கன்னு இவர் தனியா ஒதுங்கி நின்ன மாதிரி இருக்கிற ஒரு புரோட்டோகால் மாதிரி. இந்த விற்த்தாந்தத்தை மனதிலே வைத்துக் கொண்டார் தியாக பிரம்மம். ராமனை பிரார்த்திக்கிறார். ராமனை பார்த்து கேட்கிறார், ராமா, நீ என்னோட பேச மாட்டியா? நீ பேசுறதுக்கு தான் பிகு பண்ணிப்பியா, மோடி பண்ணிப்பியா? சாதாரணமா சரளமாக சுலபமாக உன்னுடைய பக்தன்ட்ட நீ பேசுவே நான் நம்புறேன். ஆனா நீ அது மாதிரி பிகு பண்ணாமல் இருக்கணும், பேசுவியான்னு கேட்கிறாரு. அடமோடிகலதா ராமைய மாட்டலாடமோடிகலதா ராமைய மாட்டலாடமோடிகலதா என்னோடு பேச உனக்கு மோடியா? తోడు నీడ నీవే అనుచును భక్తి గూడిన పాదము బట్టిన నాతో మాటలాడమోడి గలదా. தோடு நீட நீவே அனுச்சுனு, எனக்கு துணை நீ நிழல் நீ என்று பக்தி கூடின பாதமு பட்டின, பக்தியோடு உன் திருவடியை தஞ்சமாக பற்றின நாதோ மாட்ட எங்கிட்ட பேசுவதற்கு ஆடமோடிகளதா. எங்கிட்ட உன்னையே நான் கத்தின்னு நம்பி இருக்கேன். நின்னருளாங் கதி என்று மற்றொன்றில்லை, நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் என்று உன் திருவடியே தஞ்சமாக நிழலாக வேறு புகலிடம் இல்லை என்று நான் பற்றி இருக்கிற எங்கிட்ட பேசுறதுக்கு இப்படி நீ மோடி பண்ணிக்கிறியே, பிகு பண்ணிக்கிறிய நியாயமா? அந்த நேரத்தில் இந்த ஆஞ்சநேயன் ராமன் பேசாது இவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சாட்சாத் பரமேஸ்வருடைய அம்சம், நவவியாக்கரண பண்டிதன், எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கினவன். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன்ட்டே நீ பேசாமல் உன்னுடைய தம்பி விட்டு பேச சொன்னி ஐயா, உனக்கு நான் எம்மாத்திரம்? இது ஞாபகப்படுத்தி நீங்க சொல்றாருங்க. சதுவுலன் நீ தெலிஷி சங்கராம் சூடே சதயுடாசுக சம்பவுண்டு முருக்க. சதுவுலன் நீ தெலிஷி శంకరాంశుడై సదయుడాశుగ సంభవుండు మృక కదలు తమ్ముని బల్కజేసితివి గాకను త్యాగరాజు ఆడిన మాట ఆడమోడి గలత. చదువులన్నీ తెలిసి எல்லா கலைகளும் சிறந்து நவவியாகரண பண்டிதாய் சங்கராம்சுடை சாட்சாத் பரமேஸ்வரம்சமான ஆஞ்சநேயன் உன்னை வணங்கிய போது சதயுடா சுக சம்பவுண்டு முறொக்க கதலு தம்முனி பல்கஜே சிதிவி. அப்போ உன்னுடைய வரலாறுகளை எல்லாம் உன்னுடைய தம்பியை விட்டு சொல்ல சொன்னியா? அப்படிப்பட்ட நீ சாட்சாத் ஆஞ்சநேயனுக்கே இப்படி பண்ணினியானா நான் எம்மாத்திரம்? எங்கிட்ட நீ பிகு பண்ணிக்காத, மோடி பண்ணிக்காத, எங்கிட்ட நீ வாயை திறந்து அழகா இனிமையா நீ பேசணும் என்ற அளவிலே பிரார்த்திக்கிறார். இந்த ராமாயணத்தை மனசுல வச்சுண்டு இந்த ரீதியில பாடிட்டு போகும்போது துளசி மாதா, துளசி அன்னையை பத்தி ஒரு கிருத்தி கல்யாணி ராகத்தில் அழகா பாடுறார். துளசி என்பவள் ஸ்ரீ ஹரியான ஸ்ரீமன் நாராயணனை விட்டு சற்றும் அகலாதவள். ஆகினால அந்த நாராயணனுடைய பூஜைக்கு துளசியை நாம் பறிக்கும் போதே அந்த துளசியை பறிப்பதற்கு முன்னால ஒரு ஸ்லோகம் சொல்ல சொல்லி ஒரு அழகான மரபு நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கா. துளசியமிர்த ஜன்மாசி சதாத்வம் கேசவ பிரியே
கேசவார்த்தம் லுனாமித்வம் துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்வம் கேசவ பிரிய. கேசவனான பகவானை விட்டு எப்பொழுதும் அகலாமல் இருப்பவள், உன்னை செடியிலேருந்து பறிச்சு உனக்கு நான் இடையூறு பண்ண போறதில்லை, மீண்டும் அவருடைய பாதத்திலே உன்னை கொண்டு சேர்க்க போறேன், அதுக்காக பறிக்கிறேன் என்று மன்னிப்பு கோரும் வகையிலே அப்படி அமையிறது. ஆகினால இந்த துளசி அம்பாவை பார்த்து அழகா ஒரு கீர்த்தனை. அம்பராவம்மா துளசம்மா நனு పాలింపుమమ్మ సతతము పదములే నమ్మినానమ్మ రావమ్మ తులసమ్మ నన్ను పాలింపుమమ్మ సతతము పదములే நம்பி நானம்ம ராவம்மா. அம்மா தாயே ராவம்மாவா வருக. துளசம்மா துளசித்தாயே நனு பாலிம்பும் அம்மா, என்னை பாலித்து அருள வேண்டும், நீ காப்பாற்ற வேண்டும். சததமு பதமுலே நம்பினானம்மா, எப்போதும் உன் திருவடியே நம்பியிருக்கேன், நீ வர வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும். அங்க இகத்துல மாத்திரமில்லை, பரத்திலையும் சுகத்தை கொடுக்கக்கூடியதான அந்த துளசி விசேஷமா இங்க சொல்றார். அனுபவியில் சொல்லச்சேன். நெம்மதினி நேயிக பரமுலோ சகுதவனுச்சு கம்மவில் துணி தன்றி கலனைன பாயடம ராவம்மா. నెమ్మతిని నీ ఇహపరము లొసగుదునవనుచు, மன அமைதியுடன் நீ இகபர சௌபாகியம் அளிப்பவள் என அறிந்து, கம்மவில் துணி தன்றி, அதாவது மன்மதன் தந்தையான ஸ்ரீ ஹரியானவன் கலனைன வாயடட்ட, கனவிலும் உன்னை விட்டு பிரிவதில்லையேம்மா, அப்படி துளசி அம்மா நீ வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும். பகவான் என்ன பண்றார், அந்த ஹரி உன்னை விடவே மாட்டேங்கிறார். ஏனால் தெரியுமா, உங்ககிட்ட சில குணங்கள் இருக்கு, உன்னுடைய சரீரம் ரொம்ப மென்மையா இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற வாசனையானது பரிமளம் நறுமணம் ரொம்ப நன்னா இருக்கு, உன்னுடைய துளசியினுடைய மகத்துவம் அகில லோகம் அறியும். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த தாமரை கண்ணனான ஹரி என்ன பண்றான்னா, உன்னை தலையில வச்சுன்னு கூத்தாடுறான், விசேஷமா உன்னை பூஜிக்கிறான். அவனே உன் தலையில வச்சுன்னு உன்னை கொண்டாடுறான்னா, நான் எல்லாம் உன்னை பூஜிக்கிறது எது ரொம்ப அவசியம் இல்லையா விசேஷமா. நீ மிருது தனுவுனுகனி నీ పరిమళమునుగని నీ మహత్వమునుగని నీరజాక్షి తామరసధళ నేత్రు త్యాగరాజుని మిత్రు ప్రేమతో శిరమునను బెట్టుకొన్నాడడ అమ్మ రావమ్మ. நீ மிருது தனுவுனுகனி, உன்னுடைய மென்மையான சரீரம், நீ பரிமளமுனுகனி, உன்னுடைய நறுமணம், நீ மகத்துவம் உனுகனி, உன்னுடையதான மகத்துவம் பெருமை இவற்றையெல்லாம் அறிந்ததான தாமரசதள நேத்ரு, தாமரை கண்ணனும் தியாகராஜனுடைய மித்ரு, தியாகராஜனுடைய ஆப்தனுமான மித்திரனுமான ஸ்ரீ ஹரி இருக்கானே, பிரேமத்தோ சிரமுனனும் பெட்டு கொண்டாடு, ரொம்பவும் பிரியத்தோடு அன்போடு உன்னை தலையிலே வைத்து தரிக்கிறானே, அப்படிப்பட்ட அம்மா ராவம்மா துளசம்மா துளசி அம்மா அன்னையே நீ வரணும், வந்து நனு பாலிமம்மா, என்னை நீ ரட்சிக்கணும். ஏன்னா சததமும் பதமுலே நம்பினான் அம்மா, எந்த நேரத்திலும் உன் திருவடியை நான் நம்பியிருக்கேன், ஆகினால் நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று துளசி மாதாவை பார்த்து இப்படி பிரார்த்திக்கிறார்.